ஒரு விவசாயியோட நெல் வயல்ல ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு வாழ்ந்துச்சான். ஒரு நாள் அந்த தாய்க்குருவி இறதேடி வெளியே போன சமயத்தில் அந்த விவசாயி வந்த வயலை பார்த்து, நெல் நல்ல பருவத்துக்கு வந்துருச்சு, வெளியூர்ல இருந்து ஒரு 20 ஆளுங்களை வர வச்சு அறுவடை பண்ணிடலான்னு தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே போனாராம். அதை கேட்டுக்கிட்டு இருந்த குஞ்சுங்க தாய்க்குருவி வந்த உடனே அழுதுகிட்டே விஷயத்த சொல்லிச்சுங்களாம். தாய்க்குருவி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துச்சான். 5-6 நாள் கழிச்சு வழக்கம் போல தாய்க்குருவி இறதேடி வெளியே போன சமயத்துல அந்த விவசாயியும் அவங்க மனைவியும் வந்தாங்களாம். நெல் நல்லா முத்திருக்கு, இதுக்கு மேல வெளியூர் ஆளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம ஊர்லயே ஒரு 10 பேரை வச்சு அறுவடை பண்ணிடலான்னு பேசிக்கிட்டே போனாங்களாம். அதை கேட்ட குஞ்சுங்க தாய்க்குருவி வந்த உடனே அழுதுகிட்டே சொல்லிச்சான். அப்பவும் அந்த தாய்க்குருவி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சுச்சான். திரும்ப ஒரு 5 நாள் கழிச்சு விவசாயியும் அவங்க மனைவியும் வந்து, இதுக்கு மேல நெல்லை அறுக்காம விட்டா எல்லாம் வீணா போயிடும், வெளியாளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நடக்கிறது நடக்கட்டும், நாளைக்கு நம்மளே இறங்கி அறுத்துடலான்னு பேசிக்கிட்டே போனாங்களாம். தாய்க்குருவி வந்தப்போ குஞ்சுங்க இந்த விஷயத்த சொல்லிச்சுங்களாம். தாய்க்குருவி பதட்டமாகி நம்ம உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும்னு சொல்லிச்சான். குஞ்சுங்க புரியாம பார்த்துச்சான். அந்த தாய்க்குருவி சொல்லிச்சான், ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தன் மற்றவங்களை நம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த வேலை நடக்கவே நடக்காது. எப்போ ஒருத்தன் தன்னை நம்பி நம்மளே இறங்கி செய்யலான்னு முடிவுக்கு வந்துட்டானோ அதுக்கு மேலே அந்த வேலை நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிச்சான்.